ட்ரெண்டிங்கில் இல்லாட்டி கூட நாம் ட்ரெண்டிங்காக சமைப்போம்னு சொல்லிட்டு பிஸ்கெட் கேக் தயார் பண்ணான்னு இந்த குட்டீஸ் மனசில் தோணுச்சோ இல்லையோ, திங்ஸ் எல்லாம் கேட்டால் நான் உதைக்க வருவேன்னு அத்தையை வந்து சப்போர்ட்டுக்கு கூட்டிக்கிட்டு அப்படியே திங்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்பான்சரும் பண்ண வச்சு கொண்டுட்டு வந்தனால சரி நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் தயார் பண்ணுவோன்னு எல்லாரும் சேர்ந்து தயார் பண்ணால் மண்ணை மேலே இருக்க கொண்டைய மறந்த மாதிரி குக்கரை விட கேக்கு மோல்டு கொஞ்சம் பெருசாக போகவே இது என்னடா பிஸ்கெட் கேக்குக்கு வந்து சோதனைன்னு சொல்லிட்டு எந்த சாமி பண்ண புண்ணியமோ அந்த பேட்டரை வந்து நாங்கள் பெரிய ட்ரேயில் ஊற்றி பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து செக் பண்ணிட்டனால சின்ன குண்டானுக்கு வந்து மாற்றிட்டு திரும்ப பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எப்போவுமே பழசாயிட்டா கூட ஒரு பொருளை வந்து சட்டுன்னு தூக்கி போட்டால் எனக்கு மனசு வராது. அது எதுக்காவது யூஸ் ஆகுங்கிறதுக்காக எடுத்து வச்சுருப்பேன். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த பழைய குக்கரை எடுத்து வச்சனால தான் இந்த மாதிரி கேக் செய்ய யூஸ் ஆகிருக்கு. சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக இப்போதைக்கு டெசர்ட் மட்டும்தான் தயார் பண்ணி டயர்டாயிட்டோம். இதுக்கு மேலே என்னடா சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு கொத்து பரோட்டா வந்து கடையில் போய் நின்று கேட்டோம்னா ஏகப்பட்ட நேரம் பண்ணுவாங்க. சரி பரோட்டாவை கேட்டால் சீக்கிரம் தந்துடுவாங்க, நம்ம வீட்டில் வந்து கொத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கொத்து பரோட்டா வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே கேக்கை வந்து கட் பண்ணி எல்லோரும் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு.